ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி சூப்பரான கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், மாவே அரைக்காமல் நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு நல்லா மொறுமொறுப்பாக கடையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பேப்பர் தோசை சூப்பராக ரெடி பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசியில் இன்னொரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் காத்திருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட், சுபாசினி அப்படின்ற சிஸ்டர் நம்ம பணியாரம் அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐ ட்ரைட் திஸ் பணியாரம் ஃபார் பங்குனி உத்திரம். இட் கேம் அவுட் ரியலி வெல், சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. 2வது கமெண்ட், கவிதா அப்படின்ற சிஸ்டர் நம்ம லட்டு ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டுடே மை ஹஸ்பண்ட் பர்த்டே, நான் லட்டு ட்ரை பண்ணேன், சூப்பராக வந்துச்சுன்னு எழுதியிருக்கீங்க. உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்களும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இது நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம நார்மலாக அரிசி மாவு தோசை செய்வோம்ல, அதை விடவே நல்லா தின்னாக இருக்க அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் நல்லா கலக்கிக்கோங்க. ஒரு விஸ்கு வச்சு கலந்தீங்கன்னா நம்மளுடைய வேலை ரொம்ப சுலபமாக முடியும். அப்படி உங்கள்கிட்ட விஸ்கு இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன் இல்லை கரண்டி வச்சு கலந்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கரைச்சாச்சு. இது கூட கொஞ்சம் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஈனோ பவுடர் இருந்ததுன்னா அது கூட சேர்த்து பண்ணலாம். ஈனோ சேர்க்குறதுனால இன்னும் நல்லா கிறிஸ்பியான தோசை நம்மளுக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா சேர்த்து செய்து காமிக்கிறேன். சேர்த்துட்டு இதை கைவிடாமல் நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் தோசை சுட ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தோசைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம தோசை சுட ஆரம்பிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ பாருங்கள், தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயை நல்லா எல்லா இடத்துலையும் படுறது அளவுக்கு தொடச்சி விட்டுருங்க. கல் நல்லா சூடாக இருக்கும்போது 1 கரண்டி அளவு மாவு சேர்த்துட்டு இது போல் தோசை மாதிரி வார்த்துக்கோங்க. நம்ம பேக்கிங் சோடா சேர்த்ததுனால தான் நல்லா ஓட்டை ஓட்டையாக அந்த புளிக்க வச்ச மாவு மாதிரி வரும். பேக்கிங் சோடா சேர்க்காமல் செய்தோன்னா கண்டிப்பாக இது போல் வராது. இது போல் நல்லா தோசை மாதிரி வார்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா முருகிற வரைக்கும், அதாவது நல்லா மொறுன்னு வர்றது வரைக்கும் வேக விடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா மேலெலும்பி வந்திருக்குன்னு. கஷ்டமே இல்லாமல் சூப்பராக திருப்பவும் வரும். இதை நீங்கள் திருப்பி போட்டு சுடக்கூட தேவையில்லை. நல்லா மொறுன்னு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை வெளியில் எடுத்துடலாம். வாவ், நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மொறுப்பாக சூப்பராக இருக்குன்னு. பின்னாடிலாம் நல்லா ப்ரௌன் கலரில், முன்னாடி நல்லா வெந்து ரொம்பவே சூப்பராக பெர்ஃபெக்டான தோசை ரெடியாக இருக்கும். இதை நம்ம இப்போ கார சட்னி, தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த கோதுமை மாவு தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, வேலைக்கு போகிறவங்க செய்து வச்சுட்டா 1 வாரம் கூட கெட்டு போகாத அளவுக்கு ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் செய்து வச்சுட்டிங்க அப்படின்னா இது ஒரு 5 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்பவே செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. சட்டுன்னு இது செஞ்சிடலாம். மார்னிங் ரொம்ப பிஸி ஷெடியூலில் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக இந்த ரெசிபி செய்து முடிச்சிடலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 2 பீஸ் சாப்பிட்டோம் அப்படின்னாலே வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து 3 விசில் குக்கரில் விட்டு அதுக்கப்புறமா அதோட தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் 5 நாளைக்கு தேவையானது செய்து வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 4 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக வரும். இப்போது இதில் அடுத்து என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ண போகிறோன்னா
1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் சேர்க்குறேன். உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு, பச்சரிசி மாவு இருக்குல்ல, அது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன், தனி மிளகாத்தூள். அடுத்தது வந்து கிச்சன் கிங் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க கிச்சன் கிங் மசாலா வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது இல்லாமல் ஆன்லைன்லேயும் கிடைக்கும். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. ட்ரை மேங்கோ பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து கண்டிப்பாக சேருங்க, அது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து பிசைஞ்சுக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்குல இறங்குற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வந்து ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அந்த உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் பரவிட்டு நல்லா வந்து பிணைஞ்சு கொடுக்க வரும். அதனால் நீங்கள் பிணைஞ்சிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி தான். இப்போது இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. ட்ரே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஒரு பிளேட் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம செய்து வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி அமுத்தி விடுங்க. இந்த பிளேட்டு இல்லைனா ட்ரேயை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து எண்ணெய் இல்லைனா நெய் வச்சு நல்லா வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் இது எடுக்கும்போது, வெளியில் எடுக்கும்போது நல்லா ஈஸியாக வந்து வெளியில் வரும். நல்லா இந்த மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி அமுக்கி விடுங்க. இந்த ப்ராசஸ் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா வந்து நம்ம கட் பண்ணும்போது நல்ல ஒரு ஷேப் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம், ஸ்கொயர் ஷேப், அதுக்கப்புறமா ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு தின் லேயராக வர்ற மாதிரி நீங்கள் நல்லா வந்து அமுத்தி விட்டு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா அந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப தடிமனாக போட்டிருந்தோம் அப்படின்னா இது வந்து உள்ளக்க வேகாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா வந்து தின் லேயராக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து அமுத்தியாச்சு. ஈவனாக பண்ணிக்கோங்க, மேலே வந்து எந்தலும் முந்தலும் இல்லாத மாதிரி நல்லா வந்து ஈவனாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் ஒரு 15 நிமிஷம் வந்து வச்சு எடுக்க போகிறோம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கவுத்தி வச்சு இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள், அது வெளியில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து கட் பண்ணி பீசஸாக போட்டுடலாம். நான் சொன்னது மாதிரி நீங்கள் வந்து என்ன ஷேப் வேணாலும் கொடுத்துக்கிறலாம். நான் வந்து இன்றைக்கி முக்கோண வடிவில் வந்து இதை கட் பண்ண போகிறேன். பாருங்கள், நடுவில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சைடில் திருப்பி நடுவில் மறுபடிக்கும் வந்து கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப் கிடச்சிருக்குல்ல, இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு நடுவில் வந்து ஒரு கீரல் போடுங்க. இப்போ நம்மளுக்கு அந்த முக்கோண வடிவம் வந்து கிடச்சிருச்சு பாருங்கள், இந்த மாதிரி. ஓகே, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா ஈவனாக இருக்குது. நம்ம ஈவனாக டேப் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதனால் ரொம்பவே நல்லா அழகான ஒரு ஷேப் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இதே போல் எல்லா மாவையுமே வந்து முக்கோண வடிவமாக வந்து வெட்டிக்கோங்க. அதுக்கடுத்தது ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இப்போதைக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக அரிசி மாவு சேர்த்துக்கிறலாம், அப்படி இல்லைன்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா தண்ணியில் கரையிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது தண்ணியாக கரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்மளுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸு. பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, வீட்டிலையே பண்ணிடலாம். ஒரு 4-5 பிரெட் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்சியில் வந்து நல்லா பொடி பண்ணி அரைச்சிக்கோங்க. இது வந்து ஈஸியாக தயாரித்து வீட்டில் வச்சுக்கிறலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரெட் க்ரம்ஸும் தயாராக இருக்குது, அதே போல் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியும் வந்து தயாராக இருக்குது. இப்போது நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்றதுனால நல்லா கட்டியாக இருக்கும், அதனால் வந்து கரைஞ்சி போயிடும் அப்படின்ற சந்தேகம் வந்து உங்களுக்கு வேண்டாம்.
இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் வந்து நல்லா டிப் பண்ணுங்கள், எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கோம், அதுலேயும் வந்து நல்லா டிப் பண்ணிக்கிறலாம். நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் வந்து முக்கிறதுனால நல்லா வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒட்டிக்கிறோம் எல்லா இடத்துலையும். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கிறிஸ்பினஸ் கொடுக்குறது. இந்த டிஷ்ஷை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா வந்து அந்த பிரெட் க்ரம்ஸில் முக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. எப்போதுமே இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் முக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உடனே போட்டு பொரிச்சிடக்கூடாது. அதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஆற விடணும். நல்லா வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ் நல்லா வந்து சேரணும் அந்த பீசஸோட. அதனால் நீங்கள் வந்து தனியாக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பொரிக்கலாம். பாருங்கள், இன்னொரு பீசஸையும் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். இதே போல் வெட்டி வச்சுருக்க எல்லா பீசஸையுமே வந்து நீங்கள் இதே ப்ராசஸில் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் முக்கி எடுக்கிறோம், அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் வந்து முக்கி எடுக்கிறோம். எடுத்துகிட்டு தனியாக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அதை ரெஸ்ட்டில் விட்டுடுறோம். அடுத்தது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது நம்ம வச்சுருக்கோம்ல அந்த பிரெட் க்ரம்ஸில் முக்கி அந்த துண்டுகளெல்லாம் வந்து இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா வந்து ஹீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆயில் வந்து ரொம்ப லோலெலாம் வச்சு பொரிக்காதீங்க, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட்டாகவே வந்து பொரிங்க. அப்போ தான் வந்து வெளியில் நல்லா வந்து கிறிஸ்பினஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வந்து பொரிய விடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெயில் போட்டதுமே பொரியாக வந்து சத்தம் வருதுல, அந்த சத்தம்லாம் அடங்கிருச்சுன்னா அது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் கிடையாது, ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் இதை வந்து நல்லா சாப்பிட்லாம், ரொம்பவே சுவையாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இதை வேக விட்டு இதை வந்து வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கலர் வந்ததும் எடுத்துருங்க. இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கருகுன மாதிரி ஆகிடும், அது வந்து சாப்பிட முடியாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டில் வந்து வச்சாச்சு. இதே போல் எல்லா பீசஸையுமே வந்து நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ இது நம்ம 5 நாளைக்கு கூட எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். நம்ம வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு முக்கோண வடிவில் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் அந்த பீசஸ்லாம் எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போ உங்களுக்கு தேவையோ அந்த சமயத்தில் எடுத்து கார்ன்ஃப்ளவர் கலவையில் முக்கி அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் முக்கி நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்து சாப்பிட்டுக்கிடலாம். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கூட பிடிக்காது. அதுவும் போல் நீங்கள் முந்தின நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கலவையை வந்து கலந்து வச்சுட்டிங்க அப்படின்னா மறுநாள் காலைல ஏஞ்சி நீங்கள் சட்டுன்னு வந்து அது ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு அந்த பீசஸ்லாம் வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் முக்கி சட்டுன்னு வந்து பொரிச்சு எடுத்து சாப்பிட்றலாம். அது மட்டும் இல்லாமல் சாயந்தர நேரத்தில் டீ குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும், அந்த சமயத்துலேயும் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வெளியில் வந்து அவ்வளோ கிறிஸ்பினஸாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லா வெளியில் நல்லா மொறுமொறுப்பாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலருக்கு நல்லா வந்து உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் பீப்புள்ஸுக்கு வந்து நல்ல உதவியாக இருக்கும். சட்டுன்னு வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போகிறதுக்கு. இது 2 பீஸ் சாப்பிட்டோம் அப்படின்னாலே நல்லா வந்து வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.